ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஞாயிற்றுக்கிழமை காலையில் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரியே நான் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா எங்கள் ஆஃபீஸில் வந்து மாதத்தில் ஒரு நாள் மட்டும் சண்டே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இன்றைக்கி நான்வெஜ்ஜெல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப வேலை இழுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாகவே பிரியாணி டேஸ்ட்டில் உள்ள தக்காளி சாதமும் முட்டை கிரேவியும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கிட்டேன். இது நான் எப்படி செய்வேன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஸ்டார்டிங் பிகினஸாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். தக்காளி சாதத்துக்கு மொத்தமாக ரெடி பண்ணி செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவே சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஒரு 50 மினிட்ஸ் தான் ஆகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ளஸ் அந்த புதினா, கொத்தமல்லி, பெரிய வெங்காயம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்கு வந்து அடுப்பில் பேன் வச்சுட்டு இதுக்கு நான் தேங்காய் நெய்யும் தான் யூஸ் பண்ண போகிறேன். தாளிக்கிறது வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும். இதில் பட்டை, கிராம்பு வந்து போட்டுக்கணும். நான் வந்து சோம்பு போட மாட்டேன். சோம்பு போடலைனாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து புதினா சேர்த்து எண்ணெயிலே நான் வதக்கிடுவேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிடுவேன். வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு பெரிய பூண்டும் ப்ளஸ் கருவேப்பிலையும் போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுவேன். வதக்குனதுக்கப்புறம் இது கூட வந்து தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுருவேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்குவோன்ட்டு. அதுக்கப்புறம் இடையில பார்த்தா முட்டையெல்லாம் வந்து உரிச்சு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஃபுல்லாமே முட்டையில் ஓடு ஃபுல்லாமே ஒட்டிக்கிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா? இந்த மாதிரி நம்ம முட்டை வாங்கி இது பண்ணுறப்ப மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா நம்மளுக்கு வந்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சியும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இது கூட வந்து மசாலா ஆட் பண்ணிக்குவோம். 3 டீஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள், 4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா. இந்த மசாலா மட்டும் தான் சேர்த்துருக்கேன். பிரியாணி எந்த மசாலாவும் சேர்க்கலை. இது நீங்கள் சேர்த்திங்கனாலே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அரிசி, அதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிட்டு இது கூட கொஞ்சம் நெய்யும், உப்பு தேவையான அளவு, லாஸ்ட் வந்து கொத்தமல்லி தலையை தூவி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கணும். கொத்தமல்லி தலை வந்து போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்ட உடனே கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா வந்து குக்கரை மூடி நல்லா 3 விசில் போட்டு எடுத்துட்டு தம் போட்டதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிரியாணி டேஸ்ட்டில் உள்ள தக்காளி சாதம் ரெடி ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தக்காளி சாதம் சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு. நானும் வந்து லஞ்சை பாப்பாங்களுக்கு எல்லாமே நான் வந்து கொடுத்துட்டு நானும் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு அங்கே ஆஃபீஸில் போய் தான் நானும் சாப்பிட்டேன். டைமும் இல்லை, கரெக்டாக இருந்தது. இது செய்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருந்தது. இதே மாதிரி இன்னொரு மினி விளாக்ல பார்க்கலாம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய்.